கருணாநிதி பிறந்த ஊர் இதுப்பா திருவாரூர். திருக்குவளை. திருக்குவளை திருவாரூர்லப்பா திருக்குவளை. திருக்குவளை எந்த மாவட்டத்தில் இருக்கு? திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கா? இல்லை, இப்போ வந்து அது நாகப்பட்டினத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி அது தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்துச்சு. ஏன்பா நீங்கள் திருவாரூர்னு சொல்லிக்கிறீங்க? அவர் 1924 பிறகுறாரு. 1936 போல ஒரு 12-13 வயசுல அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு இங்கே வராரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த கோவிலில் வந்து நாயனை வாசிக்கிற வேலை கொடுக்குறாங்க. அதுக்காக தான் வராரு. அவருக்கு திருவாரூருக்குள்ள என்ட்ரி ஆகிறதே ஒரு 10 வயசுக்கு மேலே தான் என்ட்ரி ஆகுறாரு. 12 வயசு போல என்ட்ரி ஆகுறாரு. 12 வயசுல பொழைக்க வந்த ஊரை எப்படிப்பா பிறந்த ஊர் நீங்க சொல்லுவீங்க? ஏப்பா திருக்குவளைன்னு சொல்லிட்டு போங்களேன், என்ன கேவலம் உங்களுக்கு? திருக்குவளைன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? அப்ப நீங்க வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவீங்களா? ஒருத்தர் பிறந்த ஊரை பொய்யா சொல்ல முடியுமா? எங்களுக்கு புரியல. இப்ப நான் என்ன ஊர்ல பிறந்தனோ அதை தானே சொல்லிக்க முடியும். அதுக்காக மாத்தி சொல்லிக்க முடியுமா? இப்ப நான் பிறந்த ஊர் திருவானைக்காவல். திருவானைக்காவலோட பக்கத்துல வந்து ஸ்ரீரங்கம் கொஞ்சம் ஃபேமஸான ஊர். நான் பிறந்த ஒரு ஸ்ரீரங்கம் சொல்லிக்க முடியுமா? நான் திருவானைக்காவல பிறந்தேன்னா அதுவாது ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு திருவானைக்காவலும் ஸ்ரீரங்கமும். அதுக்காக நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு இப்போ எது அட்வான்ஸ்டா இருக்கு, தில்லைநகர், நான் தில்லைநகர்ல பிறந்தேன் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? ஒரு பித்தலாட்டத்துக்கு ஒரு அளவு இல்ல. திருவாரூருக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லப்பா. அவர் பிறந்தது திருக்குவளையில. திருக்குவளை எந்த மாவட்டத்துல வருது? அந்த மாவட்டத்தை போய் ப்ரமோட் பண்ணுங்க. அங்க ஏன் திருவாரூர்காரன் கலைஞர் பிறந்த மண் எதுக்கு பொய்ய சொல்றீங்க? அப்ப நீங்க ஒரு பிறந்த ஊரையே இப்படி பொய்ய சொல்லி ஏமாத்துறீங்கன்னா நீங்க இன்னும் என்னென்ன ஏமாத்துவீங்க? என்னென்னலாம் பொய் சொல்லுவீங்க? பிறந்த ஊரை சொல்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனை, நான் என்ன ஜாதியில தான் பிறந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு கலரா ஒன்றை மாத்தி அதை நாங்க இசை வேளாளர் அப்படின்னு ஒரு பிரிவை அவரே உருவாக்கி பார்த்துக்கோங்க. ஒரு தனி மனிதனோட இதுக்காக எப்படி இங்க அரசாங்கத்தோட கெசட்லேயே மாத்துறாங்க பாருங்க. அவர் வந்து அந்த சின்ன மேளம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவர். அதை சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு அதை நீங்கள் இசை வேளாளர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆனால் அந்த ஊருக்காரங்கன்னு உயிரோட தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க சொல்கிறாங்கல்ல. நம்மளே சிம்பிள் லாஜிக்காக எடுத்துப்போம். 4 பேர் சொல்கிறதுக்காக இல்லை. திருக்குவளை தான் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊருன்னு இருக்குல்ல. திருக்குவளை திருவாரூரா? இதை பாருங்க. எதுக்கு நீ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு எதுக்கு முடிச்சு போடுற? திருக்குவளை எங்கே இருக்குது, திருவாரூர் எங்கே இருக்குது? எதுக்கு திருக்குவளை? நீ விக்கிபீடியால போய் பாரு. கலைஞர் அவர்கள் பிறந்தது திருக்குவளை, அடுத்த வார்த்தை திருவாரூர் மாவட்டத்தில். திருக்குவளை திருவாரூர் மாவட்டமா? இப்பயும் அது கிடையாது திருவாரூர் மாவட்டம். அதுக்கு முன்னாடியும் கிடையாது. நீ எப்படி ஏன் அதை கொண்டு வந்து திருக்குவளை திருவாரூர் மாவட்டம் சொல்ற? சரி, உங்க பேச்சுக்கே வச்சுக்குவோம். நீங்க திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தேன்னு உங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறீங்க. திருவாரூர் மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அந்த கமலாலயம்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை போய் பாருங்க. அப்படி ஒரு கேவலமான மெயின்டெனன்ஸ். அந்த சுத்தியில, அந்த காம்பவுண்டை சுத்தியிலும் நடந்தே வர முடியல. அவ்வளவு நாத்தம். நீங்க பிறந்த ஊர் தானே, என்ன பண்ணி வச்சீங்க அந்த ஊருக்கு? என்ன டெவலப்மெண்ட் கொடுத்தீங்க? அங்க இருக்கிற ஒருத்தர் பூண்டி கலைவாணன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து திமுகவோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குமோ அதுக்கான அப்படியே ஜூனியர் வெர்ஷன். ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, ஜாதி பேரை சொல்லி திட்டுறது. அவரும் அவரோட அண்ணன் பையனும் தான் அங்கே வந்து டானு. அண்ணன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலின மக்கள் இருக்க ஊருக்குள்ளெல்லாம் போகிறது, ஜாதி பேரை சொல்லி திட்டுறது, இளைஞர்கள் கேள்வி கேட்டால் அவங்களை இழுத்து போட்டு அடிக்கிறது. பூண்டி கலைவாணன் இப்போ எம்எல்ஏ இருக்காரு பாருங்க. கரண்ட் எம்எல்ஏவோட அண்ணன் பையன் மேலே 2 RTPCR வழக்கு இருக்கு. அப்போ 2 RTPCR வழக்கு இருக்குன்னா ஏன் அந்த மாவட்ட செயலாளர் நீங்கள் பதவியை விட்டு நீக்கல திமுக? அப்போ திமுக என்ன சமூக நீதிக்கான கட்சி? நீங்கள் சமூக நீதினு சொல்லிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அருகதை இருக்கா? தொடர்ந்து பூண்டி கலைவாணன் நாங்கள் ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு, மக்களை நசுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது. இந்த முறை ஏங்க அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க? அப்போ திருவாரூர்ல வேற எம்எல்ஏ கேண்டிடேட்டே இல்லையா உங்களுக்கு? திமுகல 2 RTPCR வழக்கு வாங்கின ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்துறீங்க. அப்போ திமுகவோட சமூக நீதி லட்சணம் என்னன்னு திருவாரூர் மக்களை போய் கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்ப நீங்க எல்லா பக்கமும் பொய்யும் பித்தலாட்டமே சொல்லி 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 எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க நான் சொன்னது பொய்யா இருந்தா மக்கள் ஏன் நீங்க, நான் ஒரு சின்ன ஒரு பைட்ஸா எடுத்து போட்டேன், அது அவ்வளோ வைரலா போயிட்டு இருக்கு. திருவாரூர் கலைஞர் பிறந்த மண் அல்ல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அப்ப அது பொய்யா இருந்தா மக்கள் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணிருப்பாங்கல்ல. ஏன் மக்கள் அவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? பல பேருக்கு இது தெரியும், ஆனாலும் இவனுங்க பைத்தியக்காரனுங்க. அதுதான் நம்மளோட பிரச்சனை. நம்ம இதை தெரிஞ்ச அப்பட்டமா இவன் பொய் சொல்றப்போ அதை எடுத்து நம்ம பேசுறது இல்லை. ஆமா அதான் நமக்கு தெரியுமேனு கடந்து போறாங்க 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல இருக்கவங்க. அப்ப ஏன் நீ இப்படி ஒரு பொய்யா சொல்றான்னு அவனை கேட்கணும்ல. பிறந்த ஊரே ஏன் மாத்தி சொல்ற? உனக்கு என்ன பிரச்சனை? திருக்குவளைன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு அவமானமா இருக்கா? திருக்குவளை அப்ப வந்து தஞ்சாவூர் மாவட்டம். அப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தீங்களா என்ன கேவலமா? கருணாநிதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தாருன்னு சொல்லிட்டு போங்க பெருமையா? நீங்க தானே சொல்லிக்கிறீங்க நாங்க ராஜராஜ சோழன் வம்சம்னு. ராஜராஜ சோழன் பாடுறா, அடுத்த ஜென்மம் எடுத்து இதுல பிறந்துட்டாரான்னு சொல்லிக்க வேண்டியதுதானே. எதுக்கு திருவாரூர்னு சொல்றீங்க? இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு, நாகப்பட்டினத்தில் பிறந்தாருன்னு சொல்லிக்கோங்க. எதுக்குங்க பொய்யா சொல்றீங்க? திருவாரூருக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அங்கே நீங்க இருந்ததே ஒரு 10 வருஷம் கூட கிடையாது. இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பி திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்துட்டாருங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு திருவாரூருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் திருவாரூர் எங்க அப்பா பிறந்த மண்ணுன்னு சொல்லிட்டு போய் இப்போ கேம்பெயின் அங்கே போய் ஆரம்பிக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள்.
அப்ப திருவாரூர் மக்களுக்கு அந்த கேள்வி இருக்கும்ல. அப்ப நான் அதை போட்ட பொழுது திருவாரூர்ல இருந்து அத்தனை பேர் எனக்கு கால் பண்ணி என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆமா நீ சூப்பரா உண்மையாலுமே பேசியிருந்தீங்க, நாங்க பல பேர் எங்க ஊருக்குள்ள நாங்க சொல்லிக்குவோம், ஆனா வெளியில யாருக்கும் தெரியறதில்ல, இதை நீங்க தைரியமா வீடியோவா போட்டீங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு அவ்வளவு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அப்போ மக்களுக்கு என்னைக்குமே திமுகவை பத்தி தெரியுது. திமுகனா பொய், பித்தலாட்டம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து எல்லாம் தெரியுது. ஆனா வேற வழி இல்லாம இந்த எலெக்ஷன் டைம்ல மக்கள்கிட்ட வந்து அப்படியே ஒரு ப்ளே பண்ணி இந்த 8000 ரூபாய் கூப்பன் மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி, இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்து 500 கோடி 400 கோடி கொடுத்து, இந்த பெண் நிறுவனம் மாதிரி வச்சு மீடியாக்களெல்லாம் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில வச்சு மக்களை மூலச்செலவு பண்ணி 1.5% அந்த 2% இந்த இதுல வந்து ஒரு பிளே அடிச்சு திமுக வந்து ஆட்சிக்கு வந்துருது. இனியும் அது நடக்காது. இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரப்போறதில்ல. அடுத்த எலெக்ஷனுக்கு திமுகன்ற ஒரு கட்சியே இருக்க போறதில்ல. இந்த முறை திமுக தோத்துச்சு அப்படின்னா கட்சியே 10 பஞ்சா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்க போறதில்ல. உண்மையாலுமே தமிழகத்துக்கு விடியல் பிறந்துரும். ஓகே மேம், உங்கள் அற்புதமான கருத்து லேபிளான வந்திருக்கு. மிக்க நன்றி மேம். நன்றி.